வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மூணு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், 3 தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 கிலோ இறால். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை மிளகா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வேணும். நீங்கள் ரெடிமேட் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருந்தா நீங்கள் அதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிடலாம். 3 தக்காளியை அரைச்சி அந்த விழுதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போய் ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கழுவி வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கிடலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இறால் வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அதனால் இது நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாம். இது கிரேவி அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதுனால கம்மியாகவே தண்ணி சேர்த்தா போதும். அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த இறாலும் குக் ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், டக்குன்னு குக் ஆயிரும். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன சைஸ் இறால் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன கொதிக்க விடுங்க. பெரிய சைஸ்னால் 5 நிமிஷம் ஆகும், இல்லைனா டக்குன்னு குக் ஆகிடும். இதை விட சின்ன சைஸ்னால் ஈஸியாக குக் ஆயிரும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான இறால் கிரேவி தயார். இதை வந்து நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த இறால் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.